ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கணவர் மனைவி பிரிவினையான சாதகம் பிரிஞ்சிடுறாங்க. எப்படிங்க? பையன் பொண்ணு இருக்கிறாங்க, ஆனால் கணவர் மனைவி பிரிவினையான சாதகம். அவங்க அவங்க அம்மா வீட்டில் கோச்சிட்டு போயிருக்கிறாங்க. இது பேசி பார்க்குறாங்க, தீர்வு இல்லாமல் இருக்குது. அப்போ இது என்ன பார்க்கணும் அப்படின்னா, சில பேர் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, என் கடைசி பையன் சாதத்தை பாருங்கள், என் பிள்ளை சாதத்தை பார்த்தா எனக்கு வந்துருமில்ல, எனக்கு நாங்கள் ஏன் பிரிஞ்சிருக்கிறோங்கிறது வருமில்ல, அதை பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அது மகா தப்பு. இப்போ நீங்கள் கணவர் மனைவி நீங்கள் பிரிஞ்சு விட்டுருக்கீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் திசையே வேறு வேறு ஓடிட்டுருக்கும். உங்கள் கணவருக்கு ஒரு திசை புத்தி ஓடும், உங்களுக்கு ஒரு திசை புத்தி ஓடும். இதை என் பையன் நாங்கள் பிரிஞ்சுருக்குறோம், என் பையன் சாதத்தை பார்த்து சொல்லுங்கள், என் பொண்ணு சாதத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. உங்கள் சாதகத்திலே வந்துடும். எப்படி உங்கள் சாதத்தில் வரும்? 7 கூடிய 8க்கு போயிருப்பார், அந்த 8 கூடிய திசையே வரப்போகுது. அப்போ அந்த 7 கூடிய 8க்கு போயிருப்பார், 8 கூடிய திசை வரும்போது 7 கூடிய திசையே வருது, அவங்க சாதத்தில் ஓடிட்டுருக்குது. பிரிவினையான சாதகம். அப்போ கடவுள் சாதகத்தில் 7 கூடிய 6க்கு போயிட்டார். 6க்கு போய் 7 கூடிய 6க்கு போய் அவருடைய திசை வருதுங்க. 2 பேரும் பிரிவினை ஏற்படும். இதை போய் பையன் சாதத்தில் பாருங்கள், பிள்ளை சாதத்தில் பாருங்கள் சொன்னால் எப்படிங்க கணக்கெடுக்க முடியும்? பையன் சாதத்தில் ஒரு திசை புத்தியாக போயிட்டுருக்கோம், உங்கள் பொண்ணு சாதத்தில் ஒரு திசை புத்தியாக ஓடிட்டுருக்கோம். அப்போ அதை கம்பல் பண்ணி எடுக்க முடியாமலாம் ஒன்றும் கிடையாதுங்க, எடுக்கலாம். அதை கணக்கு போட்டு எடுத்து கொண்டாந்து கொடுக்கணும். இதை உடனே உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் பிரிஞ்சுருக்கிறீங்க, பிரியறதுக்கான காரணம் என்னென்னா உங்கள் சாதத்திலே வந்துடும். கணவரோட சாதகத்தில் 7 கூடிய 6, மனைவியோட சாதத்தில் 7 கூடிய 6 எங்கே இருக்கிறாங்க, இப்போ என்ன திசை புத்தி ஓடுது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் உங்களுக்குள்ள பிரிவினை. சரி, ஒரு சின்ன புத்தியாக இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, சந்திர திசை இருக்குது. சந்திர திசையில் சூரிய புத்தினா சூரிய புத்தி ஒரு சின்ன புத்தி. சூரிய புத்தி வரும்போது ரொம்ப ஆனஸ்ட் அதிகாரம் நடந்துக்குவாங்க. 2 பேருமே விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க. ஆனஸ்ட் அதிகாரமாக பேசுகிறது. சூரியன்னா என்ன ஆதிக்கு போகிறோம், நானா நீயா, நான் பெரியாளா நீ பெரியாளான்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள பிரச்சனை பெருசாக பேசி சின்ன பிரச்சனையை பெரிய பூகம்பமாக வெடிக்க வச்சுருவாங்க. சந்திர திசையில் சூரிய புத்தி. சந்திரனா யாருங்க? மனோகாரகன். சந்திரனா மனோகாரகன். மனசை ஒரு வழி பாதையே இருக்க மாட்டாங்க. பேசுனதுவே திருப்பி 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 பேசி வம்பெழுக்கிறது, சண்டை கட்டுறது, அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துடும். அதனால் அப்போ அது சந்திர தசையில் சூரிய புத்தினா சூரியன்னா என்ன ஆனஸ்ட்டு அதிகாரம் பவராக பேசுகிறது, நான் ஆம்பளை நான் அப்படிங்கிற மாதிரி அந்த பவரில் பேசுகிறது. சந்திர புத்தினா சந்திரனா என்ன மனைவி சம்மந்தப்பட்டது. இப்போ சூரியன்னா அம்மா, சூரியன்னா அப்பா, சந்திரனா அம்மா. அதாவது சந்திரனா அம்மா, சூரியனா அப்பா. அப்போ சந்திர திசை அம்மா திசை ஓடுது, சூரிய புத்தி ஓடுதுங்க. சூரிய புத்தின்னா அப்பா புத்தி ஓடுது. அப்படி இப்போ 2 பேர்த்துக்கும் புத்தி கட்டு போய் பேசிக்கிறாங்க, புத்தி கட்டு நடந்துக்கிறாங்க. அப்போ அந்த பசங்க பிள்ளைங்க 2 பேரும் அண்ணாந்து பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் 2 சண்டை கட்டுறது. என்னடா அம்மா அப்பா நமக்கு வாட்ச அம்மா அப்பா இப்படி இருக்கிறாங்களே, நான் என் தலையெழுத்து நான் இங்கே பிறந்துக்கிறேன் பாரு அப்படின்னு அந்த பசங்க பிள்ளைங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ சந்திரதசை ஓடுது மனைவிக்கு அப்படின்னா கொஞ்சம் மனசை கட்டுப்பாட்டில் அடக்கி வச்சு கணவரோட போக்குக்கு அனுசரித்து போகிறது. இதே சூரிய புத்தி ஓடுது அவர் கொஞ்சம் ஆனஸ்ட் அதிகாரம் இருக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து மனைவி பிள்ளைங்க நமக்கு வேணும் அப்படின்னு விட்டு கொடுத்து வாழ தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை. அப்போ சந்திர திசையில் மனோகாரகன், சூரிய திசையில் ஆனஸ்ட் அதிகாரம், இந்த பவர்லாம் குறைச்சி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 72 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.